நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். அல்லேலூயா. நிச்சயமாய் இந்த நாளிலே ஆண்டவர் என் கொம்புகளை இரும்பும் என் குழம்புகளை வெண்கலமாக்கி இருக்கிறார் என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். பலம் இல்லாதவனுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. சோத்திரம். அதனாலே நிச்சயமாக அவர் நம்மை பலப்படுத்துவதுதான் அவருடைய விருப்பம், பலப்படுத்துவதுதான் அவருடைய திட்டம். நீங்களும் நானும் சரீர பிரகாரமும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, நோஞ்சலாக இருப்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. சொல்லுங்களேன். அப்போ உன் பிள்ளைகள் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லி 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல. அப்போ நம்ம பலமா இருக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். போன தடவை நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். உபாகம் 34:7 நீங்க வாசிக்க வேண்டாம் நேரில். மோசேயை கர்த்தர் 120 வயசுலையும் அவன் பலன் குறையில, அவன் கண் பார்வை மங்கல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மோசே அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்துல தேவனோடு பிஸியாக இருந்தான். அதனால தேவ பிள்ளை, தேவ ஜனம், நீங்க தேவ சமூகத்திலே அதிகமாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு மோசேக்கு கொடுத்த பலனை உங்களுக்கும் தருவார். சொல்லுங்க. ஆமா. அப்போ மோசே தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் தேவ சமூகத்தில் அவன் என்ன செய்தான்? இருந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை எத்தனையா போயிடுச்சோ? 120 வருஷத்தை 40 எகிப்தில் பிறந்து வளர்ந்தது, 40 மீதியான் தேசத்தில் இருந்தது, 40 இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது. அதே போல பாருங்க, அவன் 40 நாள் 3 தடவை அவன் கர்த்தருடைய சமூகத்தில் புசியாமல் குடியாமல் இருக்கிறான். சொல்லுங்களேன். எவ்வளவு தடவைங்க? 40 days புசியாமல் இருந்து என்ன செய்யறான்? கற்பனைகளை வாங்கிட்டு வரான். சரிங்களா? இங்க வந்து பார்த்தா பொன் கண்டு குட்டி செஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஆட்டை போட்டு இருக்கிறாங்க. கோபத்தில் என்ன செஞ்சாரு? உடைச்சாரு. அடுத்தது முதல்ல கர்த்தர் வந்து கற்பலகையை அவரே எடுத்து, அவரே செஞ்சு, அவரே எழுதி, அவரே கொடுத்தாரு. ரெண்டாவது என்ன சொன்னாரு? உடைச்ச பின்னாடி நீ செஞ்சுட்டு வந்துட்டாரு. செஞ்சுட்டு வந்து தூக்கிட்டு போனதா என்ன செய்யணும்? மலை மேல சீனாய் மலைக்கு தூக்கிட்டு போன. அப்பதான் அவனுடைய கஷ்டம் என்னன்னு என்ன செஞ்சதுங்க? தெரிந்தது. சரிங்களா? இப்படி அவன் பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் அவன் என்ன செய்யறான்? அவன் உபாசிக்கிறதை நம்ம வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ 40 நாட்கள் அவன் உபாசித்து ஜெபித்தான். அதனால தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்துல இருந்தா சோத்திரம், உங்களுக்கு கர்த்தர் மோசேக்கு கொடுத்த பலனை தருவார். அவர் சொல்லுங்க. அப்போ தேவ சமூகத்தை நாம் உலகத்தில் இருக்கிறோம், உலக பிரகாரமாக வேலை செய்யறோம், உலக பிரகாரமாக ஓடுறோம். அதுலயே நம்ம ஓடிடக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதுலயே ஓடிடக்கூடாது. தோட்டம், காடு, தேயிலை, எஸ்டேட், பணம், அதுலயே ஓடிடக்கூடாது. அப்போ மோசே போல 120 வயசு ஆனாலும் என்ன செய்யாதுங்க? பலம் குறையாம இருக்கும். கண் பார்வை. சரிங்களா? இன்னைக்கு சின்ன வயசுலயே 10 வயசுல 15 வயசுல எல்லாம் சோடா போட்டு கண்ணாடி போட்டுருக்காங்க. சரிங்களா? அப்படின்னு என்ன ஆயிடுச்சுங்க? பார்வை புட்டுக்குச்சுன்னு அர்த்தம். பார்வை போயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா தேவ சமூகத்தில் இருந்தா, அதனால கண்ணாடி போட்டு தப்பா நினைச்சிடாதீங்க. தேவ சமூகத்தில் இருந்தா தேவன் நமக்கு அவருடைய பலனை தருவார். அப்போ தேவ சமூகத்தில் நாம் அதிகமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது ஒரு காரியம், யோசுவா புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 14வது அதிகாரம் 11வது வசனம். எனக்கு இருந்த அந்த பலன் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கிறது.
இதை யார் சொல்றாப்லன்னா காலேப் என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். பேர் என்னங்க? காலேப். காலேப் என்கிற ஒரு தேவ மனிதன், மோசே அன்னைக்கு என்னை தேசத்தை வேவு பார்க்க அனுப்பின போது என்ன பலன் இருந்ததோ அதே பலன் என்ன செய்கிறதுங்க இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த காலேப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா திராணி உள்ள என்ற அர்த்தம். என்ன அர்த்தங்க? திராணி உள்ள. காலேப் என்றால் திராணி உள்ள என்று அர்த்தம். பாருங்க, அப்போ தேவ பலன் வேண்டும் என்று சொன்னால் இந்த காலேப் சொல்றான், என்னை அன்னைக்கு வேவு பார்க்க அனுப்பின போது என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இன்றைக்கும் என்ன செய்கிறதுங்க இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சரிங்களா? வாசிங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேத ஆவியை உடையவனாய் இருக்கும்படியானால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமா, இங்கே ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். காலேப் என்ன செஞ்சானா? உத்தமமாய் என்னை என்ன செய்தான்? பின்பற்றினான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, பாருங்க, காலேப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போ என்ன அப்படின்னா, தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தம் செய்தால் காலேப்புக்கு கொடுத்த பலத்தை தேவன் நமக்கு தருவார். சொல்லுங்க. அப்போ நாம் எதை கேட்க வேண்டும்? தேவ சத்தத்தை கேட்க வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். எதை பார்க்க கூடாது? சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட என்ன செய்யறாருங்க? இருக்கிறார். நான் இந்த பாயிண்ட் எடுக்கல, பட் இருந்தாலும் நாளைக்கு பாருங்க, மொர்தெகாய்க்கு தூக்கு. நாளைக்கு யாருக்கு தூக்குங்க? மொர்தெகாய்க்கு தூக்கு. இன்றைக்கு அது மொர்தெகாய்க்கு தெரிகிறது. மொர்தெகாய், எஸ்தர் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். தூக்கு மரத்தை செய்தது யாருங்க? ஆமா. சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பா தூக்கு மொர்தெகாய்க்கு இருக்கு. காரணம், அந்த அந்த லெட்டர்ல ராஜா என்ன செஞ்சுட்டாங்க? கவனிட்டே விட்டோ, முத்திரை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டு ராஜ முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது நிச்சயம் நாளைக்கு நிறைவேறும். ஆனா பாருங்க, ஆனா மொர்தெகாயும் எஸ்தர் உபவாசித்து ஜெபித்தார்கள். காரியம் நாளை தினம் மாறுதலாய் முடிந்தது. தூக்கு மரத்தை செய்தா ஆமானையே அந்த தூக்கு மரத்துல தூக்கினார். அல்லேலூயா. அப்போ நாளைக்கு இருக்கிற சூழ்நிலை கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நாளைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப மாற்றுவோம். ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், சமாரியாவில் கொடிய பஞ்சம். நாளைக்கு இந்நேரத்துல கோதுமையும் வாற்கோதுமையும் சீஃபா விக்குன்னு சொல்றான். அப்போ அந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்க சொல்றான், இது வானத்தின் பலகணிகள் திறந்தாலும் சேன்சல் என்றான். அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்றான், நாளைக்கு நடக்கும், ஆனா நீ இருக்க மாட்டேன், நீ அதை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்றான். அதே போல அந்த தானியங்கள் வருகிறது. வந்த உடனே அதை வாங்குறதுக்கு கூட்டம் முண்டி அடிக்கும் போது இந்த பிரதானி முன்னாடி வைக்கிறா. இவங்களுக்கு எய்மல்ல என்னதாங்க, தானியம் தான். பிரதானிக்கு தெரியல, அவன் போட்டு கீழே போட்டு மிதிச்சு கொண்டு அவன் செத்தே போனான். தீர்க்கதரிசி சொன்னபடி அன்றைக்கு கோதுமையும் வாற்கோதையும் டெட் சீப்பா சமாரியாவில் வித்தது. காரணம் பஞ்சம். பஞ்சத்துல நாளைக்கு இப்படி நடக்குமானா, தேவ பிள்ளையே, சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தரால முடியும். சொல்லுங்க. சோத்திரம். இன்னைக்கு நமக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த வியாதி அவ்வளவுதான், இத்தனை நாள் தான் இருப்பேன், இத்தனை மாசம் தான் இருப்பேன், இத்தனை வாரம் தான் இருப்பேன். ஆனா
அது நம்முடைய கரத்தில் இல்லை, அது கர்த்தருடைய கரத்தில். அல்லேலூயா. அதை என் ஆண்டவர் ஒரு நொடியிலே ஆண்டவர் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அப்ப என்ன செய்யணும்னா, நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை என்ன செய்யணுங்க? கேட்க வேண்டும். பாருங்க, இந்த காலேப் யார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 1 3 வசனங்களை வாசிங்க. அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து சுற்றி வாருங்கள். 6 நாள் செய்ய கடவீர்கள். அடுத்த ஒரு வசனம் என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வேகமாய் வாசிங்க. யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரனாகிய காலேப் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? பாருங்க, இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு மோசே அனுப்புறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருத்தன். எத்தனை கோத்திரங்க மொத்தம்? 12 கோத்திரம். 12 கோத்திரத்திலையும் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல 2 பேர் யாருங்க? யோசுவாவும் காலேபும். சரிங்களா? அதுல 2 பேர். என்ன ஆகும்? 13:25 வாசிங்க. என்ன ஆகும்? 13:25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். 40 நாள் சென்ற பின்னாடி அந்த கானானை சுற்றி பார்த்துட்டு திரும்புறாங்க. வாசிங்க. அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காத்தோஸ் மோசே ஆரான் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அதுல முக்கியமானவங்க யாருங்க? காலேப்பும் யோசுவாவும். அப்போ பாத்தீங்கன்னா 13:30 31 வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதா ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் இந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, நம்மை பார்க்கலாம் என்றார். போதும். பாருங்க, 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க. 2 பேர் 10 8 12 பேர் போறாங்க. 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க, 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க. சரிங்களா? எப்படின்னா, நம்ம இன்னைக்கு நாம் நிறைய நேரங்களில் விசுவாசிகள் மாதிரி நடிக்கிறோம். எப்படி இருக்குங்க? விசுவாசிகள் மாதிரி நடிக்கிறோம். நிறைய பேர் உண்மையாக விசுவாசமா இருக்கீங்க. நிறைய பேர் விசுவாசி மாதிரி என்ன செய்யறாங்க? நடிக்கிறாங்க. விடிய விடிய கதை கேட்டு சீதிக்கிறாம என்னதுங்க? விடிய விடிய கதை கேட்டு சீதிக்கிறாம யாருங்க? மறுபடியும் நீங்களும் சித்தப்பாங்கிறீங்க. சீதிக்கிறாம யாருங்க? வீட்டுக்காரர். சீதிக்கிறாம என்ன கிடையாது? சித்தப்பா கிடையாது. நம்ம விடிய விடிய விசுவாசத்தை கேட்டு, சரிங்களா, விசுவாசத்தை கேட்டு நாங்கெல்லாம் தீபாவளிக்கு மேலே வரலான்னு இருக்கிறோம். ஏய், மேலே எங்க வர? இங்க மலை கொட்டி தீக்குது, நான் கீழே வரேன். ஏன் மேலே வராம ஆண்டவர் நிறுத்த முடியாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மலை வராம ஆண்டவர் நிறுத்த முடியாதா? சரி வாங்க, மலை ஆண்டவர் என்ன செய்வார்? ஜாமெல்லாம் நிறுத்துவார். அப்படின்னா விசுவாசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம விசுவாசத்தை மற்றவங்களுக்கு பேசுறோம், ஆனா நமக்கு என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்லை. அப்ப இந்த யோசுவாவும் காலேப்பும் அதை போய் எளிதாக சுகித்துக் கொள்ள, ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேவ சத்தத்தை கேட்டார்கள். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலே தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் நிறைய வேலை காணோம். ஏன் தெரியுமா? சொல்லுங்களேன். நாளைக்கு தீபாவளி. யாருக்கு தீபாவளின்னு தெரியல.
நாளைக்கு தீபாவளி லீவுங்கிறனால இன்னைக்கு நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க, நிறைய பேர் ஆளை காணும். சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்னா, எங்களுக்கும் தீபாவளிக்கு அழைப்பு வந்தது. சரிங்களா? எங்கள் மாமியார் வீட்டில் நேற்றே ஃபோன் பண்ணிட்டாங்க, தலைக்கறி, கால் கறி, கை கறி, எல்லா கறியும் எடுக்கிறோம், என்ன செய்யுங்க வாங்கினாங்க. நான் வரமாட்டேன்ட்டேன். எங்கள் தம்பி சொன்னான், அண்ணா ஆராதனை முடிச்சுட்டு வந்துருண்ணா அப்படின்னு சொன்னான், நெடுவலைக்கு வந்துருண்ணான்னு சொன்னான். நாங்கள் போகிற மாதிரி இல்லை. சோத்திர தீபாவளி இன்னைக்கு தான் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு அலையில சொல்லிட்டு கர்த்தர் உணர்த்துறாரு. அதனால் என்னென்னா, அப்துல் கதருக்கு அமாவாசைக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி நமக்கு அதுக்கு என்ன இல்லைங்க, சம்மந்தம் இல்லை. அப்போ நம்ம தேவ சத்தத்தை கவனமாய் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கவனமாய் கேட்டு தேவ சித்தத்தை செய்தால் தேவன் காலேப்பை பலப்படுத்தினவர் நம்மையும் பலப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப அப்படின்னா தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவர் சத்தத்தை இன்னைக்கு நம்ம நிறைய விசுவாசிகள் என்னன்னா, தேவ சத்தத்தை என்ன செய்யறது இல்லைங்க, கேட்கறது இல்லை. தேவ சித்தத்தை என்ன செய்யறது இல்லை, செய்யறது இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ அது உலக மனுஷனை போல நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்க கூடாது. தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவர் இடத்துல கேட்கணும். இன்னைக்கு மழையா பெஞ்சது, சரிங்களா, இன்னைக்கு மழையா பெஞ்சது. அப்ப சொன்னால என்ன செய்வாங்க, சரிங்களா, சொன்னால என்ன செய்வாங்க, அந்த சொன்ன ஆளுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா நேற்று மழை பெஞ்சது, அது வாஸ்தவம் தான். முந்தா நேற்று இடியோட மழை பெஞ்சது, பின்னி எடுத்தது வாஸ்தவம் தான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது, காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அதனால எதையும் கர்த்தர் மாற்றுவார். நம்ம அவிசுவாசியாய் பேசக்கூடாது. சரி வாங்க சோத்திரம், கர்த்தர் என்ன செய்வார், நம்ம நடத்துவார், அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. சோத்திரம். இங்கே மழை பெய்யுது, நீங்க வந்து இங்கே வர போறீங்க, நான் வந்துருக்கேன் அதுக்கு பதிலாக. சரியா? அதான் ஒரு ஆள் ஜெபம் பண்ணானா, பேய விரட்டி ஜெபம் பண்ணானா, இயேசு நாமத்தில் போன்னு சொன்னானா, அது போகவே இல்லையா. கடைசியில் நான் சொன்னா, நீ போக பரவாயில்ல, நான் போறேன்னு போயிட்டு. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க வராட்டி, நீங்க வர வேண்டாம், நான் என்ன செஞ்சிடுறேன், நான் வந்துடுறேன். சோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த யோசுவாவும் காலேப்பும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அந்த பட்டணத்தை எளிதாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நற்சாட்சி சொன்னனாலே கர்த்தர் சொன்னார், உத்தமமாய் என்னை காலேப் பின்பற்றினார். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் நாம் எல்லாரும் சுயசித்தத்தை செய்யலாம். நமக்கு எல்லாருக்கும் இஷ்டம் இருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது. பஸ் ஏறி போனால் யாரும் கழுத்து பிடிச்சி தள்ளுறவங்க இல்லை, இல்லைங்களா? இன்றைக்கி ஊருக்கு போனால் யாராவது கழுத்து பிடிச்சி தள்ளிடுவாங்களா? யாரும் தள்ள மாட்டாங்க. சோத்திரம். சரிங்களா? போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் தான், தலைக்கறி கிடைக்கும் தான், கோழிக்கறி எல்லாமே கிடைக்கும் தான். ஆனால் கர்த்தர் நம்மளை அனுப்புனாரா? சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை அனுப்புனாரா? கர்த்தர் அவருடைய சித்தத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால், அந்த காலேப்புக்கு அவன் போகும்போது 40 வயசு. சரிங்களா? காலேப்புக்கு எத்தனை வயசுங்க? 40 வயசு. 34 16 வாசிங்க. 34 16 வேகமாக நான் முடிக்கிறேன். 34 16 என்னாகும்? 34 16. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதர் நாமங்களாவன ஆசாரனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு தலைவனும் தெரிந்துகொள்ளுங்கள். அதிலே காலேப்பு பேரும் என்ன செய்கிறது? தேசத்தை பங்கிடுவதற்கு காலேப்பு பேரும் என்ன செய்கிறதுங்க? வருகிறது. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அப்படின்னு சொல்லி. அப்போ உத்தமமாய் பின்பற்றினான். ஹோலி ஃபாலோ அப்படின்னு என்னதுங்க? மொத்தமாய் எந்த காரியமானாலும் காலேப்பு கர்த்தர்கிட்ட கேட்காம செய்ய மாட்டான். சொல்லுங்களேன். எந்த காரியமானாலும் கர்த்தர்கிட்ட கேட்பான். அப்ப 10 பேர் சொன்னாங்க, 10 பேர் அவங்க மைண்ட்ல இருந்து பேசினாங்க, 2 பேர் கர்த்தர்கிட்ட கேட்டு பேசினாங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன். நம்ம மைண்ட்ல இருந்து பேசக்கூடாது. நம்ம மைண்ட்ல இருந்து என்ன செய்யக்கூடாதுங்க? பேசக்கூடாது. எங்க இருந்து பேசணும்? கர்த்தர்கிட்ட கேட்டு பேசணும். அப்போ காலேப் கர்த்தர்கிட்ட கேட்டு பேசினா தேசத்தை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலான்னு சொன்னா அவன் என்ன செஞ்சான்? இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டான். வாசித்து முடிப்போம். யோசுவா புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க.
யோசுவா. யூதாவில் ஆ புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். ஆ கேனாசியாவின் எப்புன்னேயின் ஆ குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, ஆ காதோஸ் பர்னேயாவிலே ஆ கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே ஆ சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க ஆ கர்த்தரின் தாசனாகிய மோசே ஆ என்னை காதேஸ்பரயனாவில் இருந்து ஆ அனுப்புகிற போது ஆ எனக்கு 40 வயதா இருந்தது. 40 வயதா இருந்துச்சு. வாசிங்க. என் இருதயத்தில் உள்ளபடியே ஆ. அவனுக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆ ஆனாலும் என்னோட கூட வந்து ஆ. என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள். ஆ நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆ ஆனாலே மோசே, ஆ. நீ என் தேவனாகிய கர்த்தரை ஆ. உத்தமமாய் பின்பற்றினபடியினால் ஆ உன் கால் மிதித்த தேசம் உனக்கு ஆ. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் 10வது வசனத்தை வாசி. இப்போதும் ஆ இதோ கர்த்தர் சொன்னபடியே ஆ என்னை உயிரோடே காத்தார். என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, ஆ இப்போது 45 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன் நான் போதும். அல்லேலூயா. அவனை கர்த்தர் அனுப்பும்போது 40 வயசு. ஆனா இன்னைக்கு என்ன வயசுங்க? 85 வயசு. என்ன சொல்றா? அன்னைக்கு மோசே அனுப்புனது போது என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் இன்னைக்கு இருக்கு. சரிங்களா? இந்த துர்ச்செய்தி பரப்பினவங்களால என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? வனாந்தரத்திலேயே செத்தாரு. ஒருவனுமே கானானுக்கு என்ன செய்யலீங்க, போகலை. அதனால எப்பவுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, துர்ச்செய்தி பரப்பக்கூடாது. துர்ச்செய்தி வேகமா பரவும், நற்செய்தி மெதுவா பரவும். சொல்லுங்களேன். துர்ச்செய்தி வேகமா பரவும், நற்செய்தி எப்படி பரவும்? மெதுவா தான் பரவும். ஆனா துர்ச்செய்தியை பரப்பிட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு அது சீக்கிரமா முடிஞ்சிடும். நற்செய்தி பரப்பிட்டோன்னா கர்த்தர் நமக்கு காலை பின்பலத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கேயா போறீங்க, அந்த ஊருக்கா போறீங்க, ஐயோ அது ரொம்ப மோசமான ஊருங்க, நம்ம கிட்ட கர்த்தர் சொன்னாரா? நம்ம கிட்ட கர்த்தர் சொன்ன. அந்த வீட்டுக்கா போறீங்க, ஐயோ அந்த அம்மா ரவுடிங்க, நம்ம கிட்ட கர்த்தர் சொன்னாரா? நம்ம கிட்ட கர்த்தர் சொல்லல, அதனால சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா? அந்த வீட்டுக்கு போக சொன்னாரா? போங்க. அந்த ஊருக்கு போக சொன்னாரா? போங்க. ஜெபம் பண்ண சொன்னாரா? ஜெபம் பண்ணுங்க. ஐயோ அங்கேயா, அங்கெல்லாம் போயிடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, நான் பிரதர் இந்த மாதிரி இந்த இடத்த ஊழியத்துக்கு போகிறேன், அங்கேயா போகிறீங்க, அங்கே நிறைய ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்கானுங்க, கை காலெல்லாம் உடச்சிருவானுங்க. போவார் அவர்? போகவே மாட்டார். அப்போ என்னன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா? கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவார், போங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவார், போங்க. அப்படி நாம் நற்செய்தி சொல்லுவோம், மற்றவங்களை பலப்படுத்துவோம். சோத்திரம். மற்றவங்களை பலப்படுத்துவோம். யாராவது வந்து பேசினா நானே இல்லைங்களா, சரி இந்த அம்மா கிட்ட வந்து சொன்னால் ஏதோ ஆண்டவர் பற்றி சொல்லி ஜெபம் பண்ணுற தைரியமாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும்னு பார்த்து இது நானே அப்படின்னு இருக்குதே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கை என்ன செஞ்சுருங்க போயிடும். அப்படி இல்லை, நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நாம் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களை நாம் பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தைரியப்படுத்த வேண்டும். தைரியப்படுத்தி வார்த்தைகளை சொல்லும் போது காலேப்புக்கு அந்த பலன் இருந்தது. அதனால நம்ம கிட்ட வர யாரும் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, சோத்திரம். நம்ம கிட்ட வர யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் பார்க்கறதுக்கு பதிலாக வேற எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. சரிங்களா? நான் இங்கே போனேன், சோத்திரம், அவங்க சொன்னாங்க நீ அங்கே போனால் அங்கே சொல்லுவாங்க உனக்கு அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, டைரக்ஷன் மாற்றி விட்டுறக்கூடாது. அதனால நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நாம் இயேசுவை காண்பித்து கொடுக்க வேண்டும். இயேசுனுடைய விசுவாசத்தை சொல்ல வேண்டும். இயேசுனுடைய அற்புதங்களை சொல்ல வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் காலைப்பு கொடுத்த பலனை நமக்கும் தருவார். அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஆமென். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவ பலன், தேவ சத்தத்தை கேட்டு தேவம் சித்தம் செய்கிறவர்களுக்கு தேவ பலன். ஆமென். கர்த்தர் தருவார். நிச்சயமாய் பலன் அடைந்திடுவேன், வீர பறந்திடுவேன். ஆமென். ஆண்டவரே